அவன் நம்ம சொந்தம் மாமா முறக்காரன். முருகேசன் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. ஏங்க அங்க பாருங்க எப்படி சிரிச்சிட்டு வர்றாரு பாருங்க. அவர் சிரிப்பை பார்த்தா செத்தவங்க கூட உயிரோட எந்திரிச்சு வந்துருவாங்க. சும்மா அடுத்தவனை புகழாம வேலையை பாருங்கடா, நாடு உருப்படும். சரி அது இருக்கட்டும், நீயும் உன் பிள்ளையும் எப்பயாச்சும் அவர் மாதிரி வாழ முயற்சி பண்ணிருக்கீங்களா? என் புள்ள சரியா இருந்தா அடுத்தவனை பத்தி நான் ஏன் யோசிக்க போறேன்? சீதாவை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஏய் என்னடா சீதா அம்மா மேல கூட கண்ணு வந்துருச்சா? அட போடா, யாரு என்ன சொன்னாலும் சீதா அம்மா நம்ம பெரியவனுக்கு தான்டா. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தாலும் மருமகளை தான் பொண்ணை போல வளர்க்குறாரு ரங்கநாதன். பெரியவனுக்கு தான் பொண்ணு. நீ அம்மா சைட்ல இருந்து பாக்குற, அப்பா சைட்ல இருந்து பார்க்க மாட்டேங்கிற. அதான் பெரவலூர்காரங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது. அதுவும் இல்லாம இவங்க மேல அவங்களுக்கு இலக்காரம். இது போதாதா? நீ நினைக்கிறது நடக்காது அண்ணே. இப்பெல்லாம் பார்த்தாலும் பார்க்காமலே போயிடுறீங்க. ஏய் கோவிந்தராஜ், அடப்பாவி பிளேட் அப்படியே மாத்தி போட்டு. நான் எங்கடா மாத்தி பேசினேன், ஒரு மதிப்பு தான். ஏமா பெரிய தம்பி மொத்த துணியும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டார் போல இருக்கு. அதனால என்ன, அவர் பாக்கெட்லயே எல்லா பணத்தையும் மறந்து வச்சுட்டு போயிடுவாரு. பார்த்து தொவ. பின்ன இதுல கிடைச்ச 1 லட்சம் ரூபாய் தானே என் பொண்ணுக்கு வரதட்சணையா கொடுத்தேன். கொடுப்ப 1 லட்சம் என்ன 2 லட்சம் கூட கொடுப்ப. கட்டின சேலையை மறுபடியும் கட்ட மாட்டா. இவ வேலை நல்லா தான் இருக்கு. முதல்ல 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. வர மருமகள்ங்க இது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஏன் செய்ய முடியலையா? அப்புறம் அனகாபுத்தூர்ல தங்கச்சி படிக்கிறா. படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு உடனே பெரியவனுக்கு முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே சின்னவனுக்கும் முடிச்சிருவோம். பெரிய தம்பிக்கு நம்ம பொண்ணு பார்க்க தேவையில்லம்மா, சீதாவையே கட்டி வச்சிருவோம். நான் கட்டிக்க மாட்டேன். இப்ப பாரு ஏய் போயின்னு கூப்பிடுறாரு. பேரை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிடுறாரா? சீதான்னு பேரை சொல்லி கூப்பிட்டோம் 2 நிமிஷத்துல கட்டிக்கிறேன். ஏய் என்ன? ஏய் உன்னதா என்ன பாக்குற? தலையில பூவும் சேலையும் அம்மன் கோயில் சேலை மாதிரி அழகு. மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரியவர் வேலையை விட்டுட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? அது என்னமோ எல்லாமே எனக்கு தானே தெரிஞ்சு போகுது. ஏய் சீதா, நீயும் இரு, இத கேளு. என்னங்க, ராத்திரி லக்ஷ்மி தேவி கனவுல வந்து ஒரு கையில தங்க சொம்பும் ஒரு கையில வெள்ளி சொம்பும் கொடுத்து உங்க 2 பசங்களோட கஷ்டமும் தீந்து போச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. உண்மைதாங்க. இந்த சிரிப்பு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அடியே நாகமணி, எங்கடி இருக்க? ஐயோ, அதுக்குள்ள என் புள்ள கிளம்பிட்டான் போல இருக்கு. அடே பெரியவனே, உனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்டா. ஏண்டி எங்கடி போயிட்டான் அவன்? அவர் ஆபீஸ் போயிட்டாரு. ஆபீஸ்க்கா? நான் இங்க நிறுத்தினா வாஸ்து நல்லா இருக்கா? டேய் அண்ணனை பத்தி ஏதோ சொன்னியாமே. இருந்து கையறா. நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான்டா மட்டும் நான் கலெக்ட் ஊத்தியமா பாக்குறான். ஏய் என்னடாங்க? அண்ணன் வந்ததுனால நீ தப்பிச்சிட்ட. மாவன உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டா. அது வேற ஒண்ணும் இல்லண்ணா, அந்த தோல் தூக்கியும் அவங்க இருக்க அல்ல கைகளும் கொஞ்ச நாளாவே ரொம்ப இம்சை பண்றாங்கண்ணே. முதல்ல ஜோக் போடு அப்புறம் ஆடுறா. என்னது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? வளர்ந்துருக்கீங்க. பக்கத்துல ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமா? வெட்டித்தனமா தான் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற விளையாட்டே கிடைக்கலையா? போங்க வெளியே போங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவங்க வந்து உங்களை லாட கட்டிடுவாங்க, ஜாக்கிரதை. என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? மேல காக்கா காக்கான்னு கரையுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? அதுவும் அங்க கூட்ஸ் வண்டி கூன்னு கூவிட்டே போகுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? எங்களை பார்த்தா மட்டும் தான் உனக்கு இழிச்ச வேணா தெரியுதா? எல்லாரையும் காலி பண்ண சொல்ல நாங்களும் காலி பண்றோம். பெரிய வந்துட்டான் பாரு. இவன் ஆட மாட்டான், நம்மளே ஆட விட மாட்டான். எப்பவும் இப்படிதான். அவன் போற வரைக்கும் நம்ம அடக்கி வசிப்போம். அவன் எதுக்குடா இங்க வந்தா? என்ன கேட்டா? இப்ப கொடுக்கறேன் பாரு அவனுக்கு ஒரு சர்க்கு. பாத்துட்டே இருங்கடா. அண்ணா அவன் நம்ம பக்கம் தானே வரான். என்னடா சிவகாசில இருந்து எப்ப வந்த? நீயே வந்தே இல்ல அவங்களே அனுப்பி வச்சுட்டாங்களா? உன்னால வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்க கூட வந்து சீட்டாடு. எங்களுக்கு ஒரு கையாவது கூடும். டேய் தம்பி, தோல் தூக்கி
ரூபாய் சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நீயும் அப்பனும் நிம்மதியா தூங்குவீங்க. வயிற்றுச்சலே வெந்துட மாட்டீங்க. அடிச்சேன்னா 1/2 மைல் தள்ளி போய் விழுவ. போடா. போகும்போது இதை செட் பண்ணிக்க. அட்ரஸ் சொல்லி அனுப்புங்கடா. அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். உலகத்துல ஏதாவது எப்பவும் நடந்துட்டே இருக்கணும்டா. இல்லைன்னா எல்லா பயக்கானும் நம்ம மேலதான் விழும். டே டைசன், வாழ்க்கையில மேல போறதுங்கிறது இதான்டா. ஓஹோ ஓஹோ என்னடா இடம் வந்துச்சு, எழுந்துரு. ஒரு வாரமா உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் பார்க்க தோன்ற ஃபேஸ் உன்னோடது. ஒவ்வொரு ஆணோட சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா. நீ சக்சஸ் ஆகாம போனாலும் பரவாயில்ல, உன் பின்னாடி நான் இருப்பேன். அலெக்சாண்டர், பில் கேட்ஸ் இவங்கள மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பாவது ஒரு நாள் அவங்க வைஃப் கிட்ட ஒரு முத்தத்துக்காக கெஞ்சிருப்பாங்க. சோ சில்லில அதுக்காக தான் ப்ரப்போஸ் பண்றேன். லவ் பண்ணலாமா? தமிழ்நாட்டு பொண்ணு ஜடை போடுறதையே மறந்துட்டீங்க. ஒரு பூ வாங்கி கொடுத்தா எங்கடி சொருவிப்பீங்க? பூவோட சுகமே தெரியாத உனக்கு முத்தத்தோட சுகம் இருக்கு. செத்து போச்சுடா சாமி, ஃபீலிங்ஸ் எல்லாமே செத்து போச்சு. சாமி எடிசன், புது மாதிரி பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி அனுப்பு. நடை கட்டு. மாலு மாலா அலையிறாளுங்க ஆளை தேடி. இன்னும் எந்திரிக்கலையா நீங்க எல்லாரும்? ஏமா கீதா, எந்திரிக்க மனசு வரலையா? மணி 11 ஆச்சு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு நீ இன்னும் தூங்குறியா? எந்திரிடி, எந்திரி. என்னடி இது சோம்பேறித்தனம்? பொம்பளை பிள்ளைங்க இப்படி தூங்க கூடாது. எந்திரிங்கடி. எனக்கு பிடிச்சது 2 ஒன்னு தூக்கம், இன்னொன்னு நல்ல புருஷன். ரொம்ப நல்லா இருக்குடி. எப்படி உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது, அப்பவே உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு எப்படிப்பட்டவ வேணும்னு எனக்கு தெரியும். ஏமா ஏமா, நான் வந்ததை நீங்க நம்பித்தான் ஆகணும். ஒருவேளை நம்ப முடியலனாலும் நம்பியே தீரணும். ஓ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உன் பேச்சுல மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. மொத்தத்துல நிச்சயதார்த்தத்துக்கு வராம ஏமாத்திட்ட. அது வெட்டி போயிட்டானே. எல்லா இடத்துக்கும் போய் நாரதர் வேலை பண்ற. நீங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும். ஒருவேளை இல்லைனாலும் நீங்க சொன்னதுனால உண்மையாதான் இருக்கணும். இது மட்டும் நல்லா இல்லம்மா, சொல்வ. பலகாரம். சீதா எப்படி இருக்கான்னா? சீதா? சீதா நல்லா இருப்பா. ஒருவேளை நல்லா இல்லனாலும் அது சீதா இல்லையாமா, நல்லாதான் இருப்பா. அப்படிதான். இதே குடும்பத்தினம் தான் சீதா கட்டியே இருக்கு. என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்ணாச்சே. பலகாரம் சாப்பிடுறியாமா? எப்படி வளர வேண்டிய பொண்ணுடா. எப்பவா இருந்தாலும் சரி அவளோட சொத்தை அவளுக்கே கொடுத்து ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி காலத்துல அவ கூடயே இருக்கணும் தான் என்னோட ஆசை. ஆனா சீதாவை பெரியவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிறது உங்க அப்பா பிடிவாதம். இவனா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு வரான். எங்க அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு கையங்காலும் ஓடல. எந்த வேலையும் செய்ய முடியலன்னா பாத்துங்க. போடா, அந்த மனுஷனுங்க மாற மாட்டானுங்க. பொழைக்க தெரியாத மனுஷனுங்க. நாமளே பணத்தேன்றதுக்கு நேரம் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பாத்துக்கிட்டு எல்லாம் அவன் தலைவிதி. நாட்டுல லட்சம் கூட ஏமாத்திட்டான்னு பேப்பர்காரன் போட்டு கிழிக்கிறான். நம்ம இதை பத்தி யோசிப்போமா இல்ல அந்த தரித்திர புடிச்சவங்களை பத்தி யோசிப்போமா? மாறி போச்சுப்பா, காலம் ரொம்ப மாறி போச்சு. எல்லாத்துலயும் தெளிவு இருக்கணும். அதனாலதான் அவனுக்கு அந்த நிலையில இருக்காங்க, நம்ம இந்த நிலையில இருக்கோம். என் தம்பி கிட்ட படிச்சு சொன்ன அந்த சம்பந்தம் வேண்டாண்டான்னு கேட்டானா, என்னாச்சு? சீதா பிறந்தா அப்பா அம்மாவும் முழுங்கிட்டா. ஒன்னு சொல்லட்டுமா, துரதிருஷ்டம் பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நாள் பழக கூடாது. அவங்கள பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறோமோ அவ்வளவு நல்லது. விடுங்க. அதுக்காக நம்ம ரங்கநாத அண்ணனை கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டுருவீங்களா என்ன? என்னது அது? கல்யாண பத்திரிக்கை. அதேதானே, போகும்போது எடுத்துட்டு போய். சீதா வந்துட்டேன். பார்த்து மெதுவா வா. கல்யாண பத்திரிக்கை யாரோடது? ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. எவ்வளவு செலவாச்சோ? இந்த பத்திரிக்கை யாருதுன்னு உனக்கு தெரியும்? அத்தை காதுல வேணும் தானே சத்தமா பேசுறேன். என்ன பத்தி தானே பேசுறீங்க? எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பணக்காரங்க அப்படிதான் பத்திரிக்கை அடிப்பாங்க, வந்தா பண்ணுவாங்க. பெரியவங்க பணம் இருக்கிற திமிர பத்திரிக்கை அடிச்சு காமிக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா போயிடுவோமா? அவங்க வீட்ல மாதிரியே நம்ம வீட்ல கல்யாணம் நடக்கலைன்னு கவலைப்படுறீங்க தானே?
அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? என்னமோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போது அதான் கேக்குறேன், அவ்வளவுதான். என்னடி தெரியும் உனக்கு? பிறந்த 3 மாசத்துலயே அம்மா அப்பா செத்து போனா சொந்த தம்பி மகன்னு கூட பார்க்காம உன்னை இங்க கொண்டு வந்து போட்டவங்க அவங்க. சின்னவ காலேஜ் சீட்டுக்காக ஏதோ சொந்தக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களேன்னு பார்க்க போனா பெரியவனை தெரியாதவங்க மாதிரி 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்களாம். எவ்வளவு வேதனைப்பட்டான் தெரியுமா அவன்? எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கிறாங்க. எப்பவாவது நம்மள மனுஷங்களா மதிச்சிருக்காங்களா? சரி போனா போட்டோன்னு வீட்டுக்கு போனா என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்க, எவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்க, யாருக்கு வேணும் இதெல்லாம்? பெரியவனா பெரியவனா அடியே அவர் வந்துட்டாரு, இந்த நாடகத்தை அங்க போய் போட சொல்லு.